வெல்கம் டு ஹாப்பி அண்ட் 64 ஆர் சேனல். நான் பேசிட்டு இருக்கிறது உங்க ட்ரிபிள்எஸ் தாங்க. நம்ம இப்போ பசங்களுக்கு பேக் தாங்க பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கேன். பிகாஸ் ஜூன் 10 வந்து ஸ்கூல் திறக்க போறாங்க இல்லையா? ஸோ பேக் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இதுல வந்து என்னன்னா நிறைய டிப்ஸ் வந்து அங்க கடையில வேலை செய்யறவர் சொன்னாருங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்க. ஸோ வீடியோல கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அங்க பாருங்க, ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி அவர் கொடுத்துருந்தாருங்க. உங்களால இந்த பேகை வந்து டேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பேகை வாங்கவே வேண்டாங்க. அதுவும் இல்லாம என்னுடைய 1 மாச சேலரியை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு பேக்லயும் வந்து சின்னதா ஒரு மாடலுக்கு மாதிரி அந்த சின்ன ஸ்லிப் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்னுடைய மெட்டீரியலை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மெட்டீரியலை கிழிச்சிட்டீங்கன்னா ஸோ நீங்க வந்து இந்த பேகை வாங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க கம்பெனிக்காரங்க கொடுத்துருந்தாரு. ஆனா அவர் அந்த கடைக்காரரும் என்ன சொன்னார்னா, அந்த அளவுக்கு இந்த பேக் எல்லாம் வந்து ரொம்ப 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 குவாலிட்டியா இருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க உங்களால கிழிக்க முடியுதுன்னா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருங்க. சேலஞ்ச். என் பொண்ணும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணா அவளாலே முடியலங்க. அதை விட முக்கியமானது, அந்த ஜிப்பை எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க. நீங்க வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அந்த ஜிப்பை வந்து ஓப்பனும் க்ளோஸும் பண்ணியிருப்பாருங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹேண்ட்பேக் செக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே வந்தாங்க. ஆனா சரி, எனக்கு ஹேண்ட்பேக்லாம் நிறைய இருந்தது. ஸ்கூல் பேக் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இன்னும் நிறைய கலர்ஸ் வேணும், நிறைய மாடல்ஸ் வேணும்னு சொல்லி ஃபைனலாக ஒன்று சூஸ் பண்ணாங்க. ஒரு ப்ளூ கலர் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நல்ல ஷைனிங்கா ஃபைனலாக சூஸ் பண்ணது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் தான். கொஞ்சம் 1250 சொன்னார். அப்புறமா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ஒரு 1000 ஒரு ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்தாருங்க. ஸோ பேக் வாங்குறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேக் பிடிச்சிருந்து, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்க வேணா கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பேக்ல இப்போ எல்லா பேக்லயுமே இப்போ என்ன வருது, ரெயின் கோட்டும் வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் செக் பண்ணி வாங்கினோங்க. ஸோ அந்த பின்னாடி கீழே வந்து ரெயின் கோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு தடவை இத்தனைக்கும் ரெயின் கோட்டை செக் பண்ணி பார்த்துருந்தாங்க. பேக்ல ஃபுல்லா கவர் ஆகுதா, எப்படி க்ளோஸ் பண்ணணும் செக் பண்ணி பார்த்துருந்தோம். கரெக்டாவே இது ஒர்க் அவுட் ஆச்சுங்க. வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.